அமீர் பாவனி அவங்களுக்கு பிரம்மாண்டமா திருமணம் நடக்க இருக்கு. ஹல்தி வேற லெவல்ல வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருத்திகா அவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுது. 9th month வளைகாப்பு புகைப்படங்களை பதிவிட்டிருந்தாங்க. அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவருடைய செயலுக்கு எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியங்கா அவங்களுக்கு இப்பதான் திருமணம் நடந்து முடிஞ்சது. சமூக வலைதளங்கள் முழுக்கவே அவங்களுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள், அப்புறம் யார் பிரியங்கா அவங்களுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி கேள்விதாங்க போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு சில நாளாவே. இது தொடர்ந்து இப்ப அமீர் பாவனி அவங்களுடைய திருமண கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சுங்க. அமீர் பாவனி அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு. ஹல்தி வந்து பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோஸ்லாம் நிறையவே சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல பாவனி அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து ரொம்ப கொண்டாட்டத்தோட வர வீடியோக்கள், அதுவும் மணமகளா அவங்க வர வீடியோக்கள் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பிரைடுப்பா லேட்டா தான் நான் வந்து ரெடி ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபன்னா பேசுற ரீல்ஸ் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் வந்து ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்கெல்லாம் காதலிக்கிறாங்க, எல்லா பிக் பாஸ்ல பிரபலங்கள் மாதிரிதான், அதாவது வீட்டுக்குள்ள காதல் இருந்தா வெளியில போய் அது வந்து திருமணம் வரைக்கும் போகாது அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா. அது உடைச்சி இப்ப இவங்க திருமணம் வரைக்கும் இவங்களுடைய காதலை ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அமீர் பாவனி பாவ் அமீர் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய லைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. இந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ருத்திகா அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போன ரீசெண்டா வளைகாப்பு புகைப்படங்கள் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுவாங்க. அந்த வகையில 9 மாசம் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருடைய லவ்க்கு ரொம்ப நன்றி, நாங்க வந்து இப்போ 9வது மாசத்துல இருக்கோம், சீக்கிரமா எங்க குட்டி வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு புகைப்படத்தை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க திருமணம் பண்ண சமயத்திலேயே எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஏன்னா இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க ஆசைப்பட்டபடியே சந்தோஷமா அமையட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய வந்து சமூக வலைதளங்கள்ல நல்ல நல்ல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவரை வந்து எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே பூங்காவில் ஏதாவது ஒரு சிங்கம், புலிய வந்து தத்தெடுத்து வளர்த்துவார் இல்லையா. அதே போலதான் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஷேயார் அப்படிங்கிற சிங்கத்தையும் யுகா அப்படிங்கிற புலியையும் 3 மாதங்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் மறுபடியும் தத்தெடுத்திருக்காரு. இவர் எந்த மாதிரி தத்தெடுத்து வளர்த்துற விஷயங்கள் எல்லாம் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்குங்க. அடுத்தடுத்து படவெளிகள்ல ரொம்ப பிஸியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லயும் அவர் விடாம இன்னுமே கவனம் செலுத்திட்டு தான் இருக்காரு. இது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.